ஹலோ கைஸ், வெல்கம் டு சிம்பிளி ஜேபிஆர். இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது வேதாந்து நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வேதாந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். வேதாந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ல என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இன்சைட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கு தான் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்சைட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ல அகாடமிக் கவுன்சிலர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் ஸ்டெப்ஸ் பார்க்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்க்க உங்களுக்கு வந்து இதை பற்றின ரோல், இதுக்கு பற்றின ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே புரிய வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எனி டிகிரி கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்க்ளூடிங் டிப்ளமா கேண்டிடேட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ எனி டிகிரி அண்ட் டிப்ளமா படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் என்ன தேவைப்படுது அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஃப்ரெஷர்ஸ் டு 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். அப் டு 3 years வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்டும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 3.3 lakhsலேருந்து 5.5 lakhs per annum அப்படின்றது உங்களுக்கான சேலரியாக இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு சேலரி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சேலரி ரேஞ்ச் இப்படி தான் அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. 3.3லேருந்து 5.5 lakhs per annum அப்படின்றது உங்களுக்கான சேலரியாக இருக்கும். ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அக்ராஸ் இந்தியாவிலேருந்து அவங்க வந்து ஜாப் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்ராஸ் இந்தியாவில் எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும், எந்த ஊரை சேர்ந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற ஒர்க் லொக்கேஷன் அவங்க வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும் போதே அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா ப்ரிஃபர்டு லொக்கேஷன் என்ன, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ அதைப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷன் இல்லை கோயம்புத்தூர் லொக்கேஷன் அந்த மாதிரி வந்து கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பெங்களூர் இருந்தால் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஹைதராபாத் இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதா ஸோ இவங்க கொடுத்துருக்க பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அக்ராஸ் இந்தியாவில் எல்லாருமே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா அப்படின்னு வந்து பார்க்கும்போது எனி டிகிரி இஸ் மஸ்ட். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் டு 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. எக்ஸலன்ட் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் இஸ் மஸ்ட் அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி வில் பி ஆடட் அட்வான்டேஜ். ஹிந்தி தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதுக்காக தெரியல அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஹிந்தி இஸ் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றத மட்டும்தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்த மாதிரி 3.3லேருந்து 5.5 lakhs per annum அப்படின்றது உங்களுக்கான சேலரியாக இருக்கும். ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இது ஒரு ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து டில் ஆஃபீஸ் ஓப்பன் வரைக்கும், அதாவது இந்த கோவிட் சுச்சுவேஷன் போகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருக்கும். ஸோ எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 months to 4 months வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்க தான் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸ்கில்ஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது குட் சவுண்ட் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர் கீன் டு லேர்ன் அண்ட் அப்கிரேட் ப்ராடக்ட் நாலேஜ் ஃப்ரம் டைம் டு டைம் ஃபார் பெட்டர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்தூசியாஸ்டிக் அண்ட் வில்லிங் டு ஒர்க் ரெலண்ட்லெஸ்லி ஃபார் அச்சீவிங் அண்ட் எக்ஸீடிங் பிஸ்னஸ் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே ப்ராசஸ் தான். ஹேவ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் இன் இங்கிலீஷ் அண்ட் த ரீஜனல் லாங்குவேஜ் வித் ப்ரொஃபஷனல் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொடுக்கப்பட்டிருக்க பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஃபார் their லேர்னிங் நீட்ஸ் த்ரூ ஸ்ட்ரக்சர்டு கவுன்சிலிங் செஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் கண்டக்ட் ஹோம் டெமோ செஷன் ஆன் எ டெய்லி பேசிஸ் இன்க்ளூடிங் ஃபாலோ அப் செஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Understand customer profile and problems to explain implication of ineffective learning methods அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படி தான் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான டேட் வந்து இன்னும் மென்ஷன் பண்ணல. நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள், அவங்க இன்ஃபார்ம் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட மெயிலுக்கு அவங்க வந்து இன்டிமேட் பண்ணிடுவாங்க ஆன்லைன் டெஸ்ட் எப்போ அப்படின்றத அவங்க வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட்
என்ன அப்படின்றதையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. இப்போ நம்ம அவங்களோட வெப்சைட்டுக்கு போய் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்து நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வெப்சைட், அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது வேதாந்து ஹையரிங் இன்சைட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அக்ராஸ் இந்தியா எனி டிகிரி படிச்சிருக்கலாம், ஃப்ரெஷர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ், 5.5 lakhs per annum வரைக்கும் உங்களுக்கு அப் டு சேலரி இருக்கும், ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் இருக்கும், வெர்பல் அண்டு ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிராக்கெட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது இமெயில், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஒர்க் வித் இன்சைட் சேல்ஸ் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் ஆர் நோ கொடுத்துக்கலாம். லேப்டாப், டூ யூ ஹேவ் லேப்டாப் அண்ட் ஸ்ட்ராங் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, உங்ககிட்ட இந்த இதெல்லாம் வந்து வசதிகள்லாம் இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ எஸ்ஆர் நோ வந்து கொடுத்துக்கலாம். கீ ரோல் ஆஃப் த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். ஆர் யூ கம்ஃபர்டபுள் டு மேக் ஆஃப் 50 to 100 கோல்ட் கால்ஸ் பர் டே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பேசிக்காக என்ன அப்படின்னா கஸ்டமர்ஸை ஒரு இன்ட்ராக்ஷனோட நீங்கள் வந்து கஸ்டமரை இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் இதோட ப்ராசஸே. இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ எஸ்ஆர் நோ வந்து கொடுத்துக்கலாம். கம்ஃபர்டபுள் டு ஒர்க் ஃபார் 6 டே பர் வீக், அதாவது 10 hours வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து மினிமம் வந்து கேட்டிருக்காங்க. 10 hours நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி 6 days வந்து ஒர்க் பண்ணணும். சண்டே தவிர்த்து மீதி எல்லா நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். நேமு, இமெயில் அட்ரஸ், வாட்ஸ்அப் நம்பரு, கான்டாக்ட் நம்பர் 2 ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெஷராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓவரால் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேல்ஸில் ஏதாவது இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ஆர் நோ வந்து கொடுத்துக்கோங்க. கரண்ட் ஆர் ப்ரீவியஸ் ரோல், நீங்கள் கரண்ட்டாக இப்போ என்ன ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரீவியஸாக என்ன ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். கரண்ட் ஆர் ப்ரீவியஸ் கம்பெனி நேம் வந்து கேட்டிருக்காங்க. கரண்ட்டாக நீங்கள் வாங்கிட்டு இருக்க சேலரி, எக்ஸ்பெக்டட் சேலரி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேட்டிருக்காங்க. சிஜிபிஏ, பாஸ்ட் அவுட்ஸ் இயர் என்ன கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமேலாக சூஸ் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏஜ், நோட்டீஸ் பீரியட், அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் பீரியட் இங்கே வந்து கேட்பாங்க. எத்தனை நாள் வந்து நோட்டீஸ் பீரியட் இருக்கும், 15 days இல்லை 30 days அப்படின்றத இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்கீங்க அப்படின்றத இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, பெங்களூரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிஃபர்டு லொக்கேஷன், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்றதையும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அதே மாதிரி சென்னை, கோயம்புத்தூரும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ரெஸ்யூம்ஸை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ரெஸ்யூம்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் வந்து வேதாந்து நிறுவனத்துலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர். இதில் லாஸ்ட் டேட் என்ன அப்படின்றதையும் கொடுக்கல. இதுக்கு வந்து எப்போ ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றதையும் அவங்க வந்து கொடுக்கல. எல்லாமே வந்து இன்ஃபார்ம் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அண்டில் தன் திஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.